தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற பழமையான அம்மன் கோவில் திருவிழாவில் பிரசாதமாக எங்கும் இல்லாத வகையில் புது மாதிரியாக பரோட்டா வழங்கப்பட்டதால் பக்தர்கள் வியந்து போயினர். ஆலங்குளத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்திரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாத கடைசியில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வழிபாட்டில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக இந்த முறை பரோட்டாவை வழங்கினர். பரோட்டாவுடன் சுட சுட சென்னா மசாலாவும் பரிமாறப்பட்டது. வழக்கமாக சர்க்கரை பொங்கல், புளியோதரை என பிரசாதம் கிடைக்கும் என கருதிய பக்தர்கள் பிரசாதமாக பரோட்டா வழங்கப்பட்டதால் வியப்பில் மூழ்கினர். அந்த ஆச்சரியம் விலகாமல் பரோட்டாவை ரசித்து ருசித்தனர். சுமார் 10,000 பரோட்டா வரை தயாரிக்கப்பட்டு சென்னா மசாலாவுடன் சுட சுட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே கோவில் பிரசாதமாக பரோட்டா வழங்கப்படுவது ஆலங்குளம் பத்திரகாளியம்மன் கோவிலில்தான் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெருமையுடன் கூறினர்.